உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். புயல் ஓய்ந்து 4 நாட்கள் கடந்த சூழலிலும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீள முடியாமல் மக்கள் தவித்து வரும் துயர பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கனவு மாதிரி இருக்குது நடந்தது எங்களுக்கு. எங்களால உயிர் தப்பிச்சது அறுது. எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். புள்ள குட்டிங்கெல்லாம் வச்சுக்கணும். நாங்க தெரிச்சுன்னு இருக்கிறோம். யாரும் வந்து பார்க்கல. கோரமுகம் காட்டிய பெஞ்சல் புயலின் பாதிப்பில் இருந்து வடகடலோர மாவட்டங்கள் மெல்ல மெல்ல மீண்டு வந்தாலும் பல பகுதிகள் இன்னும் மீள முடியாமல் தத்தளித்து வருகின்றன. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் உள்ள காரப்பட்டு கிராம மக்கள் கடந்த 4 நாட்களாக எந்தவித உதவியும் இன்றி செத்து பிழைத்ததாக கண்ணீர் வடிக்கின்றனர். நிறைய நாங்க 2 ஆளுக்கு இருந்தது. நாங்களால வயிறு முடியல. எங்க பசங்க வந்து எங்க உயிரை காப்பாந்து பண்ணாங்க. நாங்க எதுவுமே எடுக்கலங்க. பொங்கி போறதுக்கு இல்ல, வரத்துக்கு இல்ல. நாங்க செத்து போச்சு. எங்க பசங்க எங்க ஊர் பசங்க இல்ல. நாங்க போச்சிருக்க மாட்டோம். படமா தாங்க கண்டிருப்போம். நாங்க கவுரு கட்டிட்டு எங்க ஊர் சென்னை எங்களுக்கு வந்து பச்சு வாரியா புள்ள உயிர் பனைய வச்சு வேற யாரும் வரல. எங்களை மீக்கல. தங்கள் ஊர் இளைஞர்கள் இல்லையென்றால் தெருவே காணாமல் போயிருக்கும் என கனத்த குரலில் வேதனை தெரிவித்தனர். வரும் தண்ணி அந்த அளவுக்கு கேரளா இந்த வாட்டி நாங்க எதிர்பார்க்காம நடந்தது. எங்களாலேயே இன்னும் நிதானத்துக்கு இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியல. கனவு மாதிரி இருக்குது நடந்தது எங்களுக்கு. எங்களால உயிர் தப்பிச்சது அறுது. இந்த ஒரு 10 இளைஞர் பசங்கள் இல்லைன்னா நாங்க இந்த தெருவுல யாருமே இருந்திருக்க மாட்டோம். இதுவே ஒரு நைட் டைம் வந்திருந்தா இந்த தெருவே எங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்க எங்களை தேடிதான் எடுத்திருக்கணும். அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். கை குழந்தை வச்சிட்டு இருக்கோம். ஒரு பால் வசதி இல்ல. பிள்ளைய வச்சுக்கின்னு பட்னியா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சப்போஸ் இப்ப வந்த தண்ணியில ஏதாவது ஒரு பூச்சி போட்டிருந்து என் பிள்ளைய கடிச்சா கூட இட்டுன்னு போக ஹாஸ்பிட்டலுக்கு போக ஒரு வழி கூட கிடையாது. 5 நாளா ஊர் உள்ளார கரண்ட் இல்ல. ஒருத்தவங்க கூட வந்து பாக்கல. இப்ப வரைக்கும் வெளில போவே முடியல. வெளில ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஹாஸ்பிட்டலுக்கு போனாதானே என் பிள்ளைய காப்பாற்ற முடியும். அதுக்கு கூட வழி இல்லாம தான் நாங்க நின்னுட்டு இருக்கோம். குடிக்க தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். புள்ள குட்டிங்க எல்லாம் வச்சுக்கணும். நாங்க ஒரு முன்னறிவிப்பு கூட கிடையாதுங்க சார். இந்த மாதிரி தண்ணி வரும், நீங்க பார்த்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற ஒரு அறிவிக்கையுமே யாருமே எங்களுக்கு கொடுக்கல சார். இதேபோல் திருவெண்ணைநல்லூரில் உள்ள விஷால் நகர் பகுதியில் வெள்ள நீர் சற்று வடிந்த சூழலில் மக்களுக்கு உரிய உதவி கிடைக்காததால் உணவின்றி தவிப்பதாக புலம்புகின்றனர். 4 நாளா கஷ்டப்படுறோம். மழை வெள்ளத்துல ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். 4 மாடு போயிடுச்சு. ஒரு மாடு செத்து போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறோம். வாழ்க்கையில யாரும் உதவி பண்ணல. சாப்பாட்டு கூட கதி இல்லை. தண்ணிக்கு வழி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. யாரும் உதவி பண்ணவும் யாரும் இல்லை. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது பார்த்து உதவி செய்யணும்னா. ஆடு மாடு என கால்நடைகளை வெள்ளப்பெருக்கு விழுங்கிய நிலையில் நிர்கதியாய் நிற்பதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அவதிக்குள்ளாவதாக தெரிவிக்கின்றனர். 4 நாள் சண்டை, பால் இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை. கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்து ஏதோ செய்யறாங்க போகிறாங்க. எல்லாம் செய்யலை சார். தெரிச்சுன்னு இருக்கிறோம். யாரும் வந்து பார்க்கல இன்னும். அப்புறம் வந்து நம்ம திமுக தொண்டு தான் பாய்ங்க நிறைய வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து காலையில் டிஃபன் கொடுத்தாங்க. வாங்கி வச்சுருக்கோம். அதான் சார் வேறு ஒன்றும் சார். நல்லா கஷ்டமாக இருந்தது சார். அவங்க அவர் மாடு, பக்கத்து வீட்டு மாடு சார், 10 மாடு அடிச்சுன்னு போயிடுச்சு. இதேபோல் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அடுத்து இந்திரா நகர், காந்தி நகர், பாண்டியன் நகர் மற்றும் கட்டபொம்மன் நகர் பகுதியில் வசிக்கும் சுமார் 2500 குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். 3 நாளா தண்ணி அதிகமா வந்து மழை பெஞ்சு அதிகமா போயிட்டு இருந்தது. இப்பதான் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்குது. இந்த பக்கம் நிறைய ரொம்ப சேதம் அதிகமாயிடுச்சு. இங்கே வந்து இருந்த இடம்லாம் ரொம்ப பாதிப்பு அதிகமாகிடுச்சு. இதுக்கு ஏதாவது வந்து நிவாரணம் எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு சிமெண்ட் கடை பின்னாடி இருந்தது பூரா மண்ணுக்குன்னு சிமெண்ட் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. அதை வந்து பார்த்து ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த ரோடு கொஞ்சம் சீர் பண்ணி விடணும் எங்களுக்கு. இப்படி மீள முடியாமல் தவித்து வரும் மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் நெப்போலியன், மதனுடன் செய்தியாளர்கள் தாயுமானவன் மற்றும் ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.